வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி 20 நிமிஷத்தில் ஈஸியாக சட்டுன்னு ஒரு சூப்பரான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரான்ஸ் பிரியாணி, அதாவது இறால் பிரியாணியை 20 நிமிஷத்தில் நம்மளுடைய செந்தூர் மசாலாவோட பிரியாணி மசாலா வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். சூப்பர் குவிக் பிரியாணிங்க. அது நிறைய மட்டன் சிக்கன் பிரியாணிலாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால் இன்றைக்கி ப்ரான்ஸ் பிரியாணி. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி தான் இந்த பிரியாணி செய்ய போகிறேன். நம்மளுடைய செந்தூர் மசாலா ஸ்பெஷல் பிரியாணி மசாலாவை நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் சரி, பாஸ்மதியாக இருந்தாலும் சரி, சீரக சம்பாவாக இருந்தாலும் சரி, இல்லை பச்சரிசியில் செஞ்சாலும் சரி, அது மாதிரி வெஜ் நான்வெஜ் எந்த பிரியாணிக்கும் இந்த மசாலா செம சூப்பராக இருக்கும். இந்த மசாலா போடுறதுனால உங்கள் பிரியாணி செய்கிற வேலை பாதியாக குறைஞ்சிடும். குயிக்காக செஞ்சிடலாம். ஈவன் நீங்கள் காலையில் செஞ்சால் கூட லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா இதோட குக்கிங் டைம் வந்து உங்களுக்கு 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சாலும் சரி, இல்லை என்ன மாதிரி தனியாக ஹெவியான பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி. அதே மாதிரி இந்த பிரியாணி மசாலா போடும்போது நீங்கள் தாளிப்புக்கு எதுவுமே போட தேவையில்லை. இந்த பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் எதுவுமே வேண்டாம். டைரெக்டாக இதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதில் 2 வெங்காயம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இன்றைக்கி எறா பிரியாணி அப்படிங்கிறதுனால எறாவை சுத்தமாக கழுவிட்டு டீவைன் பண்ணிவிடுங்க. அது நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 மூடி லெமன் புழிஞ்சி கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். அப்போ அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப இல்லாமல் இருக்கும். வெங்காயம் வந்து ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிப்போம். நீங்கள் இந்த தாளிப்பு சாமான்லாம் தனித்தனியாக போடாததுனால குழந்தைங்க சாப்பிடும்போது கூட அதுலேருந்து எதுவுமே எடுத்து தனியாக வைக்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போதும். நீங்கள் நிறைய சாமான் எதுவும் போட வேண்டாம். மசாலா தனித்தனியாக உட்காந்து அரைக்கலாம் வேண்டாம். எல்லாமே குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் செம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட்டோட. இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த அளவுக்கு ஆனோன்னே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த, அதாவது ஊற வச்சுருந்த இறால் அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ இறாலேருந்து கொஞ்சம் தண்ணியும் ரிலீஸ் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு 2 நிமிஷம் தான் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரே ஒரு தக்காளி தான் போட போகிறேன். தக்காளி ஆஸ் யூஷுவல் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 கப்பு மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது 2த்தில் உங்களுக்கு எது ஈஸியோ. வீக்கெண்டில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துங்க. வீக் டேஸில் செய்கிறீங்கன்னா தயிர் போட்டுங்க. இப்போது ஒரு தக்காளி தின் ஸ்லைசஸாக போட்டிருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ செய்யும் போதே கமன்னு இன்னும் பிரியாணி மசாலாவே போடலை, நம்ம நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்தது பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். நான் இந்த குவான்டிட்டி, அதாவது 3 பேர் சாப்பிட்றதுக்குன்னு அரிசி வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு, அதாவது 300 கிராம் அரிசி. அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இது வந்து மிதமான ஸ்பைசி லெவலுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கும் அப்படின்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்குங்க. அது நல்ல கொஞ்சம் எனக்கு பிரியாணி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன். இல்லைன்னா இந்த குவான்டிட்டிக்கு 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்க்க போகிறேன். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த ஒரு 50 ml திக்கான தேங்காய் பால் அதையும் சேர்த்துட்டேன். தேங்காய் பால் ஆர் தயிர், இது 2த்தில் ஏதாவது ஒன்று போட்டால் போதும்.
ஸோ தயிர் போட்டு செய்கிறது உங்களுக்கு ஈஸினா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்குங்க. ஸோ நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கமகமன் வாசனை அருமையாக இருக்குது. இப்போ நான் பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். அதனால் 15 நிமிஷம் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அரிசியை ஊற வச்சுடுங்க. அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிங்க எப்பயுமே. இப்போ 2 கப்பு பாஸ்மதி அரிசிங்கிறதுனால நான் 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஸோ கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் அந்த கிரேவி இருக்குது. ஒரு 1/2 கப்பு தேங்காய் பாலும் ஊற்றிருக்கோம். ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் லெமன் வந்து ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ண ப்ரான்ஸில் 1/2 மூடி லெமன் பிழிஞ்சதுனால நான் லெமன் இப்போ தனியாக சேர்க்கலை. இப்போது ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்த பாஸ்மதி அரிசியை உள்ளே போட்டாச்சு. மற்ற ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கே தெரியும். பல தடவை நம்ம பிரியாணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் போட்டிருக்கோம். இப்போது நல்லா கொதித்து இந்த தண்ணியை ஃபுல்லாக அரிசி இழுத்துடணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த தண்ணி நல்லா இழுத்துரும். ரொம்ப ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி இது. நம்ம செந்தூர் மசாலா பிரியாணி மசாலா வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, மசாலாஸ் வந்து நீங்கள் எப்போ செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்காக எல்லாமே ரெடியாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், பின்டு கமெண்ட்டையும் கொடுக்கலாம். இப்போ வந்து ரைஸ் ஃபுல்லாக இழுத்துருச்சு தண்ணியை. இப்போ நல்ல டைட்டான ஒரு மூடி பாத்திரத்தில் செய்கிறீங்களா, நல்ல ஹெவி பாட்டம் பாத்திரமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே அப்படியே ப்ரெஷர் குக்கரில் செய்யுங்க. ஃபுல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக சிம்மரில் 10 நிமிஷம் வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. வாசனை வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப குயிக்காக, ரொம்ப சட்டுன்னு, கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான பிரியாணி செஞ்சுருக்கோம். நீங்கள் வெஜ் பிரியாணி செஞ்சு பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள், அண்ட் நான்வெஜ் சிக்கன் மட்டன் எந்த பிரியாணி எந்த ரைஸ் வேணாலும் போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் உங்களை பார்க்குறேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லேருந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். எப்பயுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்னும் நிறைய ரெசிபீஸோட டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.